எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா, குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழுக்கு பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 31ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் 1:56 புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு கடக ராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார். கிட்டத்தட்ட ஒரு 26 நாள் குரு பகவான் அதிசாரம் வாங்கி கடக ராசியில் அதுவும் குறிப்பாக உச்சம் அடைஞ்சு உக்காடுறார். அப்போ அதாவதுன்றது பார்க்கும்போது 2025 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி முதல், அதே 2025 வருடத்தில் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரை. அப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நவகிரகத்திலேயே சுபகிரகம் கொண்டவர் யாருன்னா இந்த குரு பகவான் தான். நிறைய அந்த குருவுக்கு பேர் உண்டு. அதாவது குரு கொடுப்பார் எவர் தடுப்பார், குரு பார்த்தா கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு, படிப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு, படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு, அரசியல், கலைத்துறை, சினிமாத்துறை, வெளிநாடு, இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி ஒன்று தான், சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். காரணம் என்னன்னா, ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம். அந்த குரு பகவான் தான் இப்போ அதிசாரமாகிறார். அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போகிறது, வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேஸில் வர்றது, அதிசாரம்ன்றது நம்ம இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடி போகிறது, ஒரு குறுகிய நாள். அதுதான் இந்த குரு அதிசாரம். அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு 12 ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் கொஞ்சம் நம்ம ஆதாரபூர்வமாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா சூரிய பகவான். இந்த நவகிரகங்களே பார்த்தீங்க அப்படின்னா யாரோட கண்ட்ரோலில் இயங்கிட்டு இருக்குன்னு பார்த்தா சூரியனோட கண்ட்ரோலில் தான் இப்போ இயங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அதாவது சூரியன் தான் ஹெட்வெயிட், சூரியன் தான் எல்லாமே. அப்படியேப்பட்ட ராசி தான் சிம்ம ராசி. நிறைய பேர் சொல்லுவாங்க காட்டுக்கே சிங்க ராஜா, அப்போ சிம்ம ராசிக்காரங்க சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சிம்மம், அப்போ சிங்கம் மாதிரி. அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி நெருப்பு ராசி சூரியன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 100% நவகிரகங்களே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்றாச்சுங்களா? அதுலேயும் இந்த சூரியன் உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன், சூரியனுக்கு ரொம்ப நண்பன் யாருன்னு பார்த்தா இந்த குரு மட்டும்தான். இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்ம ராசியில் ஒரு கிரகம் நட்பாக உட்காருதுன்னா அது ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், இந்த குரு மட்டும்தான். சிம்ம ராசியில் வேற எந்த கிரகம் நட்பாக உட்காரவே உட்காராது. அதே மாதிரி குரு வீட்டில் போய் குரு வீட்டில் போய் சூரியன் உட்காரும் போது நட்பாக தான் உட்காருவார். சிம்ம ராசியில் குரு உட்கார்ந்தாலும் நட்பாக உட்காருவார். அதே மாதிரி குரு வீட்டில் போய் சூரியன் உட்காரும் போது நட்பாக தான் உட்காருவார். ஏன்னா குருவும் இன்னைக்கு சூரியனும் ரொம்ப நண்பர்கள். சரிங்களா? அப்படியேப்பட்டவர் பார்க்கும்போது இப்போ குரு பகவான் அதிசாரமாகக்கூடிய காலம் உங்க ராசிக்கு சூப்பரா இருக்குது. எப்படிங்க 11ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிற குரு 12ஆம் இடத்துல உட்காரும் போது எப்படிங்க எனக்கு சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற கேள்வி கண்டிப்பா வரும். ஆனா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு உட்கார்ந்தாலும் யார் வீட்டில் உட்கார்றாரு? தன் மகன் வீட்டில் இருந்து தன் மனைவி வீட்டுக்கு உட்கார்றாரு. குருவுடைய மனைவி சந்திரன், கடகராசிக்கு அதிபதி சந்திரன். அப்ப குருவும் சந்திரன் கணவன் மனைவி, இவங்களுடைய வாரிசு தான் புதன். அப்ப மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அப்போ புதனுடைய மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் கடகராசிக்கு உச்சமடைஞ்சு உட்கார்றாரு. உங்களுக்கு 12ஆம் இடத்துல உட்கார்றாரு, நல்லது செய்வார்னு சொன்னோம் பார்த்தீங்களா? 12ஆம் இடத்துல உட்காரும் போது 6, 8, 12 குறிப்பா 12ஆம் இடத்துல உட்கார கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இது உண்மைதான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா குரு 12ஆம் இடத்துல கடகராசியில உட்கார்ந்தாலும் உங்க ராசிக்கு உச்சமடைகிறாரு. பார்த்தீங்களா? இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இதே உச்சம் அடையாத
நார்மலாக வந்து உக்காந்துட்டாருன்னா அந்த கிரகம் 1% கூட உங்களுக்கு வேலை செய்ய மாட்டார். அப்போ உங்கள் ராசியில் 12வது ராசியில் வந்து, ஏன்னா குரு உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி மட்டும்தான். வேற எந்த வீட்லையுமே குரு வந்து உச்சம் அடைகிறதே இல்லை. அப்போ உங்கள் ராசிக்கு 12வது வீட்டிலேருந்து குரு உச்சம் அடையும் போது நிச்சயமாக உங்களுக்கு நற்பலனை கொடுத்தே தீர்வார். இதில் முதல்ல என்ன ஆதாயத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியல் எஸ்டேட்டு, கமிஷன் தொழில், காயின் பிஸ்னஸ்ஸு, அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. எதிர்பார்ப்போடு இருக்கிறவங்களுக்கு சில லாபத்தை கொடுக்குறாரு. அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து குருவாக இருந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேல் பதவியில் இருக்கிறேன், எனக்கு ஏதாவது கண்டிப்பாக நல்லது நடக்குமா அப்படிங்கும்போது அந்த அலுவலகத்தில் பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கிறது மட்டும் இல்லை, அந்தஸ்து கௌரவம் கூடுறதுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உக்காந்தாலும் உச்சமடைஞ்சு உக்காரும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார். சரிங்களா? அப்போ ஏதோ ஒரு வடிவத்தில் மறைமுகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கு 12ல் உச்சமாகும் போது அப்போ உங்களுக்கு என்ன நல்ல பலன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, முதல் வாய்ப்பு என்ன பண்ணுறாருன்னா, மண்ணு வாங்குற வாய்ப்பு, மனையை தேடுற வாய்ப்பு, வீடு கட்டுற வாய்ப்பு, அதாவது அப்பார்ட்மெண்ட் சொத்துன்றது கிரை பண்ணக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு நற்பலன்லாம் கொடுக்குறாரு. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகனம், அப்போ 100% வண்டி வாகனம் வாங்கிறது, மாத்துறது, புதுப்பிக்கிறது, இதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்குறாரு. இது எல்லாத்துக்குமே நடக்குங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளார இருக்கும். அப்படி நம்ம சொல்ல முடியாதுங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ கல்யாணம் ஆகிற வயசில் இப்போ இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, ஐயா நான் ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன், இல்லை மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தானே கல்யாணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் குழந்தை வரம் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தானே குழந்தை வரம் கொடுக்கும். அதுபோல் இன்னைக்கு ரொம்ப நாளாக மண் வாங்கணும், மனை வாங்கணும், கிரை பண்ணணும், வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டில் உட்காரணும், இப்படி நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு நடக்கும். எதை பற்றியுமே இன்னைக்கு அக்கறை இல்லாமல், எதை பற்றியுமே நம்ம நினைக்காம நம்ம நிலைமை நார்மலாக போயிட்டு இருக்குது, சரி ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குன்னு சொல்கிறேன் நான். ஒன்றாச்சுங்களா? பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளாமல் பண்ணுறது யாரு வேணாலும் வெள்ளாமல் பண்ணிடலாம். ஆனால் அந்த வெள்ளாமல் வீடு வந்து சேருதா அதுதான் இன்னைக்கு முக்கியம் இல்லைங்களா? வெள்ளாம பண்றது நீங்களும் பண்ணிடலாம், நானும் பண்ணிடலாம். ஆனால் வெள்ளாம பண்றதுக்கு ஒரு 4 நட்சத்திரம் பார்த்து பண்றோம். இன்னைக்கு பட்டம் பார்த்து பயிர் பண்ணணும்னு சொல்றோம். 3 மாசம் 6 மாசம் பயிருக்கே இன்னைக்கு 4 நட்சத்திரம் பார்த்து பண்றோம். அப்ப நம்ம ஜாதகத்துக்கு என்ன பார்க்கணும், நம்ம திசா புத்தி நல்லா இருக்கா, நம்மளோட கிரகங்கள் நல்லா இருக்கா. இப்போ உங்களுக்கு வந்து கட்டன்றது ராசி ஒண்ணுதான், சிம்ம ராசி. ஆனா சிம்ம ராசிக்கே நட்சத்திரம் கொடுத்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க இல்லையா? அப்ப முதல்ல கேது பகவான் நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, மக நட்சத்திரம். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சுக்கிர நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, பூர நட்சத்திரம். அடுத்தது சூரிய நட்சத்திரம் கொடுத்திருக்கிறாரு, உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாவம். அப்போ உங்க நட்சத்திரத்துக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கிறாரா, உங்க ராசிக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, உங்க லக்னத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா, இவங்க 3 பேரும் உங்க ஜாதகத்துல நல்லா இருந்து, திசா புத்தி நல்லா இருந்து, கோச்சாரம் அதாவதுன்றது வந்து இப்போ உங்களுக்கு நடக்கிறது உங்களுக்கு சாதகமா இருந்துருச்சுன்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த 26 நாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தே தீர்வார். அப்ப நான் சொல்ற இந்த 26 நாள்ல மேக்சிமம் நீங்க என்ன எதிர்பார்க்கலாம், முதல்ல எதிர்பார்க்கறது மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வயிறு பாகம், நிறைய பேர்த்துக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனையே வயிறு தான். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தா இன்னைக்கு மத்திய பகுதி வயிறுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் குறையறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்ப இதை தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் தொழில் தொடங்கலாமா, ஏதாவது ஒரு வெளிநாடு முயற்சி எடுக்கலாமா, மேல் படிப்பு படிக்கலாமா, இல்லை கடனோ உடனோ வாங்கி ஏதாவது பிஸ்னஸ் செய்யலாமா, இது எல்லாமே தாராளமாக இப்போ நீங்கள் பண்ணலாம். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி அஷ்டமத்து சனி நடந்துருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அஷ்டமத்து சனி கூட இப்போ சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறாரு. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த டைம்ல நீங்க ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி கூட உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும்னு சொல்றேன். ஏன்னா சனி பகவான் வந்து செயல் இழந்து நிற்கிறாரு, வக்கரத்தில் போயிருக்கிறாருன்னா செயல் இழந்துட்டாரு. அப்ப சனி பகவான் செயல் இழந்துட்டாரு,
ரெண்டாவது குரு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மக நட்சத்திரம், மகத்தில் பிறந்தால் ஜகத்தின் ஆளான்னு சொல்லுவாங்க. அந்த மக நட்சத்திரத்துக்கு அதிபதி இப்போ உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. இப்படி உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சாதகமான நேரம் தான். இது பாதகமான நேரம் கிடையாது. முழுக்க நான் சொல்றது என்னன்னா, நீங்க முயற்சி பண்றவங்களுக்கு முற்றிலும் ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்குறாரு. சரிங்களா? முயற்சி எடுங்கன்னு தான் நான் சொல்றேன். முயற்சி எடுக்காதவங்களுக்கு நீங்க என்னதான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனால ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். முயற்சி எடுங்க. இந்த 26 நாள் கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. இது நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.